n ஈக்குவல் டு லாஸ்ட் இது தெரியும், ஃபர்ஸ்ட் நம்பர் தெரியும், டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். இப்படி தெரிஞ்சு அந்த எண்ணிக்கை கேட்குறாங்க அப்படின்னா, எத்தனை எண்கள் அந்த நம்பர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இந்த இது ஃபார்முலா போட்டுக்கலாம். இதில் வந்து டவுட் வரலாம், அது அந்த ஃபார்முலா முன்னாடி பார்த்த ஃபார்முலா, அதாவது tn ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டியில் வந்து நமக்கு லாஸ்ட் நம்பர் தெரியாது. லாஸ்ட் நம்பர் தெரியாமல் நம்ம எண் கண்டுபிடிப்போம். இதில் லாஸ்ட் நம்பர் தெரிஞ்சு எண் கண்டுபிடிக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஓகே, கேள்வி என்ன? அப்படியே கொஞ்சம் கிளார் அடிக்குதா? சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வந்து ஃபார்முலாலாம் தெரியுதா? சொல்கிறப்ப கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 10க்கும் 100க்கும் இடையே 3ஆல் வகுப்படும் எண்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து ஆக்சுவலி வந்து இப்போ கூட்டுத்தொடர், இங்கே இந்த வேர்டில் வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோ இது கூட்டுத்தொடர் வரிசையில் கண்டுபிடிங்க அப்படின்றதே நமக்கு சொல்லலை. நம்மளாக தான் இந்த கேள்வியை பார்த்தோன்னே கூட்டுத்தொடர் வரிசைக்கு அசியூம் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சு போடணும். ஓகேங்களா? ஸோ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ப்ராக்டிஸ் மட்டும்தான் இதால் முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, 10க்கும் 100க்கும் இடையே 3ஆல் வகுப்படக்கூடிய எண்களை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3ஆல் வகுப்படுறது தான் கேட்டிருக்காங்க. ஹைலைட் பண்ணிக்கோங்க, 3ஆல் வகுப்படுறது. இப்போ 10க்கு அப்புறம் எது 3ஆல் வகுப்படக்கூடிய எண்? நம்ம 3ஆம் வாய்ப்பாடில் பார்த்தோம் அப்படின்னா 3 9, 4 12, ஓகேங்களா, 5 15 இப்படி போகும். இப்போ இதுக்கு நடுப்புற தான் 10ன்றது வருது, ரைட்டா? ஸோ இதுக்கு அடுத்தது வருது 12. அப்போ ஸ்டார்டிங் லெட்டர் என்னது? 12. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடியது. ஓகேங்களா? ஸோ 12ல் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, 100க்கு முன்னாடி அப்படின்றாங்க. இப்போ 100க்கு முன்னாடி அப்படின்னா 99 தான். 99 3ஆல் வகுப்படும் இல்லையா? அதுக்கப்புறம் 100க்கு மேலே வேறு வந்துடும். ஸோ 99 அப்படின்றது 100க்குள்ளே. அப்போ ஃபஸ்ட் லெட்டர் தெரிஞ்சிருது, லாஸ்ட் லெட்டர் தெரிஞ்சிருது. இதோட டிஃப்ரென்ஸ் நமக்கு 3 தான். ஏன்னா 3ஆல் வகுப்படும்னா 3ஆம் வாய்ப்பாடில் தான் போயிட்டுருக்கும். அப்போ டிஃப்ரென்ஸ் டி தெரிஞ்சது. அப்போ இப்படி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இது என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு? a ஈக்குவல் டு 12. ஓகேங்களா? லாஸ்ட் என்னது? 99. டிஃப்ரென்ஸ் வந்து 3. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண வேண்டியதுதான். n ஈக்குவல் டு லாஸ்ட் இது 99 மைனஸ் 3 minus 12 divided by 3 plus 1. ஓகேவா? ஸோ இதை வந்து இது பண்ணோம் அப்படின்னா, லெஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 87 divided by 3 plus 1. ஓகேங்களா? ஸோ இதை அடிக்கலாமா? இதையும் அடித்தோன்னா 6 மீதி 2 9 27. அப்போ 29 + 1 = 30. இதுதான் வந்து என்னது? இந்த எண். அப்போ 10க்கும் 100க்கும் இடையே 3ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 30 எண்கள் இருக்குது. ஓகேவா? 30 எண்கள் 3ஆல் வகுப்படக்கூடிய எண்களாக இருக்குது. அப்போ என்னோட வேல்யூ 30. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க.